வெல்கம் டு மகியாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து பேட்ச் ஒர்க். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரி ஒர்க்கில் பிகினராக இருந்தால் என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் வந்துட்டு சில்க் காட்டன் மெட்டீரியலில் பேட்சுக்கு எடுத்திருக்கேன். அந்த பேட்ச் எடுத்துருக்கிற மெட்டீரியல் வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வரைஞ்சிட்டு நம்மளோட ஃப்ரேமுக்கு மேலே வச்சு குண்டூசி பின்ன வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். சுருக்கம் எதுவும் வராத மாதிரி நம்ம கிளாத்தை வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குண்டூசி வச்சு நம்ம டைட் பண்ணும்போது சுருக்கம் இல்லாத மாதிரி வச்சு பண்ணும்போது ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வரைஞ்சிருக்கிற ஃப்ளவர் மோட்டிவில் வந்து இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நான் செயினை ஸ்டார்ட் பண்ணுறேன். செயின் போடுறதுக்கு சரி த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த பெட்டல் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த சர்க்கிளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடமும் எண்ட் பண்ணுற இடமும் ஒரே இடத்துல முடியும். உங்களுக்கு எண்ணாட் வந்து அதிகமாக தேவைப்படாது. இது வந்து பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிப்ஸு. நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கும்போது சர்க்கிள் போட்டு முடிச்சுட்டு அங்கே எண்ணாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சர்க்கிளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே அந்த செயினுக்குள்ளேயே நம்ம கடைசி செயினை போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம பெட்டலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணாட் வந்து அதிகமாக தேவைப்படாது. செயின் வந்து நல்லா நெருக்கமாக போடுங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப லாங்காக போட்டு போனீங்கன்னா நீட்டாக இருக்காது, சரிங்களா? செயின் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக போடுறீங்களோ உங்களோட ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த சர்க்கிளில் இருக்கிற செயினுக்குள்ளேயே நம்ம அடுத்த செயின் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரிட்டன் எடுக்க வேண்டியது தான். அடுத்த பெடல் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஜரியில் வந்து டபுள் லைன் கொடுத்துருக்கேன் செயின், சரிங்களா? டபுள் லைன் நம்ம இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் பண்ணும்போது நீங்கள் டபுள் லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு பிசுறு வந்து வராது. அந்தளவுக்கு ஸ்டிச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம டபுள் லைன் கொடுக்குறோம். நீங்கள் வந்து டபுள் லைன் கொடுத்துட்டு ஜிக்ஸாக்கும் போடுறதுனா போட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா? பிரிஞ்சு வராது. நான் டபுள் லைன் மட்டும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிடுறேன். நல்லா ஷார்ப்பாக இருக்கிற சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். பிசுறு வராத அளவுக்கு கட் பண்ணால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து பிசுறு இருக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண, இதுக்கப்புறம் நீங்கள் பீட் ஒர்க் வச்சு பண்ணும்போது அந்த பிசுறு வந்து கவர் ஆகிடும். நம்ம போட்டிருக்க செயினுக்கு நல்லா பக்கத்தில் கொண்டு போயிட்டு கட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிசுறு இருக்குது தெரியுங்களா? இப்போ வந்துட்டு நான் ஆன்டிக் கோல்டில் சுகர் பீட் எடுத்துட்டு இதோட அவுட்லைன் வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீஸெல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம பேட்ச் ஒர்க்கில் ஒரு பேசிக்கான பேட்ச் ஒர்க்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே வந்துட்டு இன்னும் நிறைய மெத்தடுக்கு நம்மலாம் அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் சிம்பிளாக சுகர் பீடோட ஒரு லைன் சுகர் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடறேன். நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் வேறு சில ஒர்க்கும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுறதுனா பண்ணலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ளவுஸில் என்ன மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் பண்ணலான்ற வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.